சீன தலைநகர் பீஜிங்கில் 3 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்ற ரோபோ ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்தன. 16 நாடுகள் 280 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரோபோக்கள் கால்பந்து, தடகளம், டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகளில் அசத்தின. இத்துடன் மருந்துகளை வரிசைப்படுத்துதல், துப்புரவு சேவைகள் உள்ளிட்ட நடைமுறை சவால்களிலும் ரோபோக்கள் கலந்து கொண்டன. அமெரிக்காவுடன் போட்டியிட மனித உருவ ரோபோக்களில் சீனா பெரும் முதலீடு செய்து வருவதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தான் நடித்துள்ள பரம் சுந்தரி திரைப்பட ப்ரமோஷனில் பிஸியாக உள்ள பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் மும்பையில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி நடந்த தஹி ஹண்டி விழாவில் உற்சாகமாக பங்கேற்றார். விழாவில் தயிர் பானையை உடைத்து ஜான்வி கபூர் மகிழ்ந்த நிலையில் ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். இந்தோனேஷியாவின் 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற விழாவில் அந்நாட்டின் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு பல்வேறு படைப்பிரிவின் அணிவகுப்புகள் நடைபெற்றன. இதில் இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ கலந்து கொண்டார். சுதந்திர தினத்தையொட்டி வான் சாகச நிகழ்ச்சி மற்றும் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.